அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறாங்க. பிரார்த்தனையுடைய பேராசை ஒரு மனிதனிடம் எப்படி இருக்க வேண்டும் என தெரியுமா? ஒருத்தன் தான் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் சரி, ரப்பிடம் பிரார்த்திக்கும் போது எந்த ஒரு நிராசையும் இருக்கக்கூடாது. உலகத்திலேயே மிக கெட்ட படைப்பாக நம்ம யாரை சொல்லுவோம்? இப்லீஸ், ஷைத்தானை சொல்லுவோம். இப்லீஸ் ஆபத்துக்குள்ளாகிய பிறகு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்டான். யா அல்லாஹ், எனக்கு மறுமை வரைக்கும் லைஃப் வேணும். யா அல்லாஹ், எனக்கு மறுமை வரைக்கும் வாழ்க்கை வேணும். உடனே அல்லாஹ் சொன்னான், உனக்கு அந்த காலம் டைம் கிடைத்து விட்டது அப்படின்னு. மறுமை வரைக்கும் நீ வாழலாம். அப்போது இப்லீஸ்க்கு தெரிந்து விட்டது மறுமை வரை வாழ்க்கை இல்லை, அப்போது நாமும் எல்லா ஜின்களை போல் மரணிப்போம் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சாபத்திற்கு பின்னாலும் இப்லீஸ் கேட்டது என்ன? யா அல்லாஹ், வாழ்க்கையை கொடுன்னு. அல்லாஹ் என்ன செய்தான்? கொடுத்தான். இப்லீஸ் பிரார்த்தனையில் என்ன செய்கிறான்? இவ்வளோ உச்சக்கட்ட பாவத்திலேயே அவன் கேட்பதில் நிராசை அடையலை.